நான் உங்ககிட்ட ஒரு ரியலாக நடந்த ஒரு கோ ஸ்டோரி பற்றி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிற முன்னுக்கு யாரெல்லாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்கன்னா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் மேலும் மேலே போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் சேரும். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒரு இருட்டு ரூமுக்குள்ளே ஃபேனு கூட தட்டாமல் ஒரே ஒரு லைட்டை வச்சு உங்களுக்கு வீடியோ செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதுக்காண்டி என்னாச்சும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காய்ஸ். ஸோ வாங்க நம்ம பயந்துக்கிட்டே கோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வினோட் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு கப்பல்ஸு குடி வராங்க. அந்த கப்பல்ஸ் அங்கே வாடகைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கும். அந்த வாரம் வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே அங்கே இல்லை. 1 வீக் கழிச்சதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் சில அமானுஷங்கள் நடந்திருக்கு. அந்த பெண்மணியோட ஹஸ்பண்ட் வந்து செக்யூரிட்டி வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நைட் ஷிஃப்ட் வருது. நைட் ஷிஃப்ட் வந்தோன்னா அவர் வேலைக்கு போயிட்டாரு. இந்த லேடி மட்டும் வீட்டில் தனியாக ஒண்டி தான் இருக்காங்க. ஸோ நைட் ஆயிடுச்சு. ஸோ நைட்டு ஆனானே என்ன நடக்குதுன்னா, இவங்க தூங்க போயிட்டாங்க. அப்போ வந்து யாரும் வந்து கதவு தட்டுற மாதிரி இவங்களுக்கு சத்தம் கேட்டிருக்கு. அப்போ இவங்களுக்கு ஒரு டவுட்டு, இத்தனை மணிக்கு யாரா இங்கே வந்து கதவு தட்ட போகிறா அப்படின்ட்டுன்னு பயந்துக்கிட்டே அந்த கதவுக்கிட்ட போய் நின்று அப்படியே யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அங்கேருந்து ஆப்போசிட்லேருந்து சவுண்டு எதுவுமே வரல, யாரும் எதுவுமே சொல்லலை. அப்போ இவங்க பயந்துக்கிட்டு யார் சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அங்கே எந்த ஒரு சத்தமும் வரல, கதவு தத்தின சத்தமும் நின்றுருச்சு. இவங்க பயந்துக்கிட்டே அப்படியே ரூமுக்கு வந்துட்டாங்க. ரூமில் வந்து உக்காந்துக்கிட்டு அவங்க தூங்கவே இல்லை, அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. யாராக இருக்கும் இந்த நேரத்தில், யார் வந்து தட்டுவா, ஒருவேளை நம்ம ஹஸ்பண்ட் தான் வந்து கதவை தட்டுறாரோ அப்படின்லாம் யோசனை அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க அப்படியே உக்காந்துருக்க அந்த டைமு கொஞ்ச நேரம் சென்று என்ன ஆகுதுன்னா, அந்த கதவு தட்டுனுச்சுல டோர் பின்னுக்கு அங்கே இப்போ சத்தம் கேட்காம அப்படியே ஓரமாக வந்து ஒரு ஜன்னலில் வந்து கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன ஒரு வாய்ஸ் வருதுன்னா, ஒரு வாய்ஸ்லேருந்து எங்கே என் குழந்த கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வருது. ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பேய் வாய்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த வாய்ஸில் வந்து சொல்லுது, என் புள்ளைய கொடுத்துரு. அதுக்கப்புறம் இந்த பெண்மணிக்கு வந்து ரொம்ப பயம் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சீக்கிரமாக அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நீ அதெல்லாம் பிரம்மையாக இருக்கும், அதெல்லாம் வந்து நீ நினச்சிட்டு இருக்காத, நீ ஃபஸ்ட்டு படு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றாங்க. உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, எல்லாம் முடியாது, நீங்கள் இப்போ வந்தே ஆகணும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, அந்த வேலை செய்கிற இடத்துல நைட் ஷிஃப்டில் இவர் மட்டும்தான் இருக்கார் அந்த செக்யூரிட்டி இதில். ஸோ இவர் வந்துட்டார்னா நாளைக்கு இவரோட வேலைக்கு ஆப்பு வந்துடும்ன்ட்டு அவர் வந்து நீ எதையும் நினைக்காம கவலைப்படாமல் பத்திரமா தூங்கிக்கிட்டேரு, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காலையில் ஆனால் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இவர் வந்து ஃபோனை வைக்கிறாரு. ஐயோ, நம்ம ஹஸ்பண்ட் இப்படி சொல்லிட்டாரே, இப்போ நான் என்ன பண்ணுறது, நமக்கு பக்கத்து வீட்லேயும் யாரும் இன்னும் பழக்கமாகலை, நான் என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்ட்டுன்னு இவங்க வந்து போர்வையை அப்படியே போத்திக்கிட்டு பயந்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டைம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஹஸ்கியான குரல் வந்து மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. கேட்டு இப்போ வந்து கொஞ்சம் கோபமாக இன்னும் கேட்க ஆரம்பிக்குது, மரியாதையாக என் குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குது. மரியாதையாக என் குழந்தைய கொடு, இன்னமும் நம்ம இங்கே இருந்தால் இது பயங்கர ஆபத்து ஆயிரும் அப்படின்ட்டுன்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க வந்து பக்கத்து வீடு இருக்கிற, அதாவது இந்த நம்ம கதையை சொன்னார்ல வினோட்டு, பக்கத்து வீடு, அவங்க வீட்டு கதவை போயிட்டு இந்த லேடி தட்டிட்டாங்க. இவங்க அந்த கதவை போய் தட்டுனானா அங்கே வந்து வினோட்டோட அம்மா அப்பா பாட்டி இவங்க வந்து நிற்கிறாங்க. என்னாச்சுமா, ஏன் பயத்தோடு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது,
இவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீ கவலைப்படாத, இன்னைக்கு நான் உன் கூட வந்து படுத்து தூங்குறேன், வா போகலான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு அந்த பாட்டி போகிறாங்க. போய் அவங்க ரூமில் மறுபடியும் நடந்த விஷயத்த பேசிட்டு அப்படியே படுத்துருக்காங்க. அந்த டைமில் அந்த பாட்டி அங்கே இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த வாய்ஸ் வந்து கேட்குது. இப்போ வந்து அது ரொம்ப கோவமாக வேற கேட்குது. என் குழந்தைய மரியாதையாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குது. மரியாதையே என் குழந்தைய கொடுத்துரு. இந்த குரலை கேட்டதுக்கு அப்புறமா அந்த பாட்டியும் அந்த பெண்மணியும் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ஓடி போயிட்டு சாமி ரூமில் போய் உட்காந்துடுறாங்க. அங்கே போய் உட்காந்ததுக்கு அப்புறமா இந்த சவுண்ட் வந்து கேட்கல. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பெண்மணி வந்து அந்த பாட்டிகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே தானே இருக்கிறீங்க, இந்த வீட்டில் ஏன் இப்படி சத்தம் கேட்குது, எதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, இப்போதைக்கு நம்ம எதுவுமே பேச வேணாம், அதெல்லாம் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய அந்த சாமி ரூமுக்குள்ளே தான் அவங்க இருந்திருக்காங்க. காலையில் மணி ஒரு 6 ஆகுது. 6 ஆகுனா என்ன ஆகுதுன்னா, அந்த கப்பல்ஸ் இருக்காங்களா, அவங்க ஹஸ்பண்ட் தான் வேலைக்கு போயிருக்காருல, ஸோ அவர் வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தோடனே அவங்களாம் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, இந்த வீட்டில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த பாட்டி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த வீட்டுக்கு வர்ற முன்னுக்கு 6 மாதம் முன்னுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து வேற ஒருத்தவங்க கூட லிங்க் இருந்ததுனால அவர் வந்து அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பெண்மணி வந்து மனசு உடஞ்சி இந்த வீட்டிலே தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க. இறந்து போகும்போது அவங்க 3 மாதம் பேபி வயிற்றுல வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி இருக்காங்களே, அவங்க வந்து பாட்டிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பாட்டி நானும் இப்போ 5 மாதம் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பாட்டிக்கு ஒரு விஷயமே புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த வீட்டில் ஆல்ரெடி ஒருத்தவங்க தூக்கு மாட்டி இறந்துருக்காங்களா, அவங்க வயிற்றுலையும் குழந்தை இருந்ததுனால, இப்போ இவங்க வயிற்றுல குழந்தை இருக்கிறதுனால அந்த ஆத்மா என்ன நினச்சிக்கிச்சுன்னா, அந்த ஆத்மாவோட குழந்தைய இவங்க தான் அவங்க வயிற்றுல வச்சுருக்காங்கன்ட்டுன்னு தன்னோட குழந்தைய கொடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்குன்ட்டுன்னு அந்த பாட்டிம்மா சொல்கிறாங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த பாட்டிம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இனிமேல் இங்கே இருக்காதீங்க, இருந்தீங்கன்னா அது உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்தாயிரும், நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிம்மா சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அந்த 2 கப்பல்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த வீடு வேணாம், நம்ம வேறு எங்கேயாவது ரெண்டலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அன்றைக்கி இரவே அவங்க வந்து எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிவிட்டு அன்றைக்கி அவங்க கிளம்பிட்டாங்க. அதாவது அன்றைக்கி காலையில் வந்து எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு அப்போவே அவங்க கிளம்பிட்டாங்க இப்படின்ட்டுன்னு நம்மளோட வினோட் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வினோட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பத்துலேருந்து இன்னும் வரைக்கும் அந்த வீட்டுக்கு யாருமே ரெண்டலுக்கு வர்றதில்ல. அப்படி வந்தாலுமே 1 வீக் சென்று அவங்க எல்லாமே ஓடி போயிடுறாங்க. அதனால இப்போ அந்த வீடு வந்து எம்டியாக தான் கிடக்குது அப்படின்னு சொல்லி வினோட் சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது அமானுஷ சம்பவங்கள் நடந்திருக்கா? அப்போ மறக்காமல் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கு இன்ஸ்டாகிராமில் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணி வாய்ஸ் நோட்டாவது நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அதை நான் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ அடுத்த இதே மாதிரி திகிலான கோஸ்ட் ஸ்டோரியை உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அது வரைக்கும் பாய்.